ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 6ல் இருக்கக்கூடிய திருக்குறள் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்லறிவாண்மை அப்படின்றது. புல்லறிவாண்மை அப்படின்னா அறிவில் குறை இருக்கிறது, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு திருக்குறள் பாருங்க. ஏவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போ போவோம் அளவும் ஓர் நோய் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செய்யாமல் இருப்பவன் உயிர் சாகும் வரை உள்ள நோய் அப்படிங்கிறது. அதாவது இப்போ சொல் புத்தி சுய புத்தி அப்படின்னு இருக்கு, ஓகேங்களா? ஸோ சொல் புத்தி அப்படின்னா மற்றவங்கள என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு அதுபடி போறது. சுய புத்தி அப்படின்னா தானாவே வந்துட்டு சுயமா யோசிச்சு ஓகே இதுதான் கரெக்ட் இதுதான் தப்பு அப்படின்ற மாதிரி செய்யறது. இப்போ தானாவும் செய்யாம, ஓகேவா, தனக்கு என்ன தோணுது அப்படின்னு செய்யாம மற்றவங்க சொல்படியும் செய்யாம இருப்பாங்கல்ல ஒரு சிலவங்க. அவங்களோட உயிர் வந்துட்டு அவங்களோட மனசுல வந்து ஒரு மாதிரி ஒரு நோய் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, ஓகேவா? அந்த நோய் வந்து அவங்க விட்டு போகவே செய்யாது. அவங்க எப்பவுமே வந்துட்டு ஒரு விஷயத்த சரியா செய்ய மாட்டாங்க அப்படின்றத சொல்ல வராரு, ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னா, ஏவவும் செய்கலான் அப்படின்னா என்னன்னா, ஒருத்தங்க சொல்றாங்க, ஏவுறாங்க, ஓகேவா, இதை செய்ய அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அப்பவும் செய்யல, ஓகேவா? தான் தேரான் அப்படின்னா தானாகவே வந்துட்டு செய்யல, ஓகேவா? தேரான்னா தானும் தெளியாதவன் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? அவ்வுயிர் அவனோட உயிர் வந்துட்டு போவும் அளவும் ஓர் நோய், போகும் அளவும் துன்பம் அடைவான். அதாவது அவன் வந்துட்டு சாகுற வரைக்கும் அவனுக்கு வந்துட்டு கஷ்டம் வந்துட்டே தான் இருக்கும், ஓகேவா? ஒன்று தானாவே சுயமா யோசிக்கணும், அல்லது மற்றவங்க சொல்படி கேட்கணும். இது ரெண்டுமே இல்லாதவன் வந்துட்டு அவனோட உயிர் பிரிகிற வரைக்குமே அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த திருக்குறள் பார்க்கலாம். காணாதான் கட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானான் தான் கண்டவாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இதோட மீனிங் பாருங்க. அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்பவன் அறிவில்லாதவனாக மாறிவிடுவான். இப்போ ஒருத்தனுக்கு அறிவே இல்லை, ஓகேவா, அவனுக்கு போய் நம்ம அட்வைஸ் பண்ணும்போது நம்மளுமே அறிவில்லாதவனா மாறிடுவோமா? ஏன்னா வந்துட்டு அவனோட இன்ஃப்ளூயன்ஸ்னால நம்மளும் அறிவில்லாதவனா மாறிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அறிவில்லாதவன் அவனுக்கு தெரிந்த அளவில் அறிவுடையவனாக தோன்றுவான். பேசிக்கா இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னா, இப்போ ஒரு கேர்ள் வந்துட்டு படிக்காம இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு கேர்ள் நல்லா படிக்கிறாங்க. ஸோ நல்லா படிக்கிற கேர்ள் வந்துட்டு நல்லா படிக்காத கேர்ளை வந்துட்டு எப்படியாவது அறிவுள்ளவள் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ படி, இந்த மாதிரி பண்ணு, காலையில எழுந்திரி, ஹார்ட் ஒர்க் பண்ணு, அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, அந்த படிக்காம இருக்காங்களே, லைக் அறிவில்லாம இருக்காங்கல்ல, அந்த பெண் வந்து என்ன பண்ணுவா, மேக்சிமம் ஹார்ட் ஒர்க் தான் போட்டுட்டு இருக்கேன், நான் அது பண்றேன் இது பண்றேன் அப்படின்னு சொல்லி தான்கிட்ட வந்துட்டு நான் வந்து அறிவுள்ளவ தான் அப்படின்றத வந்துட்டு அவ வந்து வெளிப்படுத்துவா, கரெக்டா? ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. என்னன்னா, அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்பவன் அறிவில்லாதவனாக மாறிவிடுவான், ஓகேவா? ஸோ அவங்க கிட்ட பேசிட்டதுக்கு அப்புறமேட்டு எப்படி தோணும்னா, ஓகே இந்த பொண்ணு வந்துட்டு ஓரளவு தான் ஹார்ட் ஒர்க் பண்றா, அப்போ இதே மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் போலயே, இவளோட லைஃப் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவுள்ளவங்களுக்கும் என்னவாயிடும் அப்படின்னா அறிவில்லாதவனா மாறிடுவாங்க, ஓகேவா? பேசிக்கா நான் இது பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒருத்தங்கிட்ட போய் நம்ம அப்ரோச் பண்ணும்போது நம்ம வந்துட்டு அவங்களோட கருத்துக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவோம், ஓகேவா? இப்போ நீங்க பேச போறது அறிவில்லாதவங்க அப்படின்னா அவங்களோட இதுக்கு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவோம். ஸோ அதனால அறிவில்லாதவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனுக்கு தெரிந்த அளவில் அறிவுடையவனாக தோன்றுவான், ஓகேவா? என்னென்ன முறையெல்லாம் பயன்படுத்தணுமோ அதெல்லாம் பயன்படுத்தி நான் அறிவாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்துக்கு காட்டுவான் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? ஸோ இந்த குறளோட மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காணாதான் காட்டுவான் அப்படின்னா என்னன்னா, அறிவில்லாதவனை அறிவுடையவன் ஆக்க, ஓகேவா? காணாதான் காட்டுவான்னா அறிவில்லாதவனை அறிவுடையவனாக்க. தான் காணான் முயல்பவன் அறிவில்லாதவன், ஓகேவா? காணான்னா அறிவில்லாதவன் அப்படின்னு அர்த்தம். காணாதான் கண்டான் காணாதான் கண்டானாம் அப்படின்னா என்னன்னா, அறிவில்லாதவனோ தான் அறிந்த வகையில்
தான் கண்டவாறு, அதாவது தான் அறிந்த வரையில் நான் நம்மள வந்துட்டு அறிவுடையவனா வந்து காட்டிப்பான் அப்படின்றது தான். ஓகேவா? தான் கண்டவாறு அப்படின்னா லைக் அவனுக்கு தெரிந்த அளவுல அவன் வந்து அறிவுடையவனா தன்னை காட்டிப்பான் அப்படின்றது தான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் திருக்குறள் பாத்தீங்கன்னா இகல் அப்படின்ற டாபிக்ல இருக்கு. இகல் அப்படின்னா என்னன்னா மனதுல இருக்கிற பகைமை, குரோதம், அது எல்லாமே. ஓகேவா? இது பேசிக்கா எப்படி சொல்றதுன்னா பகையை நீக்கி எப்படி இன்பம் பெறலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. அடுத்த திருக்குறள் பாத்தீங்கன்னா இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலெனும் துன்பத்துள் துன்பம் கெடின் அப்படின்றது. ஸோ இதோட மீனிங் பாருங்க. துன்பத்தில் மனக்கசப்பு என்னும் மோசமான துன்பம் மறைந்தால் இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம். ஸோ பேசிக்காவே நமக்கு வந்துட்டு நிறைய துன்பம் இருக்கும். ஓகேவா? ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மனசுக்குள்ள போனீங்க அப்படின்னா நிறைய துன்பம் இருக்கும். அதுல வந்துட்டு முக்கியமான துன்பம் என்ன அப்படின்னா இப்போ கில்ட்டியா ஃபீல் பண்றது. ஓகேவா? நம்ம இந்த மாதிரி பண்ணிருக்கலாமோ அப்படின்னு சொல்றது. இப்போ நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்துல மட்டும்தான் நமக்கு கஷ்டம் இருக்கும். ஆனா நமக்கு மனக்கசப்பு, அந்த கில்ட்டினஸ் இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்னா நம்ம நம்ம வந்துட்டு நமக்கு அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் நமக்கு வந்து அதோட இம்பாக்ட் வந்து இருந்துட்டே இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்துட்டு துன்பத்துல துன்பம் என்ன சொல்றாங்கன்னா மனக்கசப்பு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் போயிடுச்சு அப்படின்னா, நம்ம எதுக்குமே வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ணல அப்படின்னா இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ குறளை பாருங்க. இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா இகலென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் அப்படின்னா இகலென்னும் துன்பத்துள்னா மனதாபம் என்னும் துன்பங்களில் எல்லாம். ஓகேவா? மனதாபம்னா லைக் அதுதான் மனக்கசப்பு. ஓகேவா? துன்பத்துள் துன்பம் கெடினா துன்பத்துல துன்பம், கொடிய துன்பம் அப்படின்ற மாதிரி சொல்றது. ஓகேவா? இன்பத்துள் இன்பம் பயக்கும் அப்படின்னா என்னன்னா இன்பங்களுக்கு எல்லாம் இன்பம் சிறந்த இன்பத்தை உண்டாக்கும். அது மட்டும் இல்லைன்னா ஓகேவா? இகலென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். ஓகே, அது மட்டும் இல்லைன்னா இன்பத்துல இன்பம் பயக்கும் அப்படின்ற மாதிரி இது மீனிங் வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குடிமை. குடிமை அப்படின்னு என்னன்னா நல்ல குடிப்பிறப்பு. ஓகேவா? ஒரு ஒரு நல்ல ஃபேமிலியில பிறந்திருக்காங்க அப்படின்னு நம்ம எப்ப சொல்லுவோம்? அடுக்கி கோடி பெறினும், ஓகேவா, கோடி பொருள் கொடுத்தாலும், ஓகேவா, குடிப்பிறந்தார்னா நல்ல ஒழுக்கமான குடியில் பிறந்தவர். குன்றுவ செய்தல் இலர் அப்படின்னா என்னன்னா தவறு செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனிங் பாருங்க. கோடி பொருள் அடுக்கி கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில் பிறந்தார் தவறு செய்வதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் உனக்கு வந்து கோடி ரூபாய் கொட்டி தரேன், நீ வந்து இந்த ஒரு தவறான செயலை பண்ணு அப்படின்னு சொன்னா இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க வந்துட்டு நல்ல குடியில பிறந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சான்றாண்மை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல செயல்களை கடமையாக செய்யும் மாண்பு. மாண்புன்னா இது கேரக்டர். எப்பவுமே நல்ல செயல்களை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்குது. இது என்னோட ஃபேவரட்டான திருக்குறள். அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். அப்படின்னா என்னன்னா பேசிக்கா இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி நமக்கு தூண் தான் தேவை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அன்பு அப்படின்ற ஒரு விஷயம். அன்புனா நமக்கே தெரியும், எல்லாரு மேலேயும் அன்பா இருக்கிறது. ஓகேவா? நான் அப்படின்னா பழி பாவங்களுக்கு அஞ்சுதல். அதாவது நான்னா பயப்படுறது. எதுக்கு பயப்படணும்? ஏதாவது பழி பாவம் ஏதாவது பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அதை பண்ணாம இருக்கிறது. ஒப்புரவு அப்படின்னா என்னன்னா யாவர் மாட்டும் ஒப்புரவு செய்தல். எல்லாருக்கும் உதவுறது. ஓகேவா? ஒப்புரவு அப்படின்னா உதவுறதுன்னு அர்த்தம். கண்ணோட்டம் அப்படின்னா என்னன்னா தயவு காட்டுதல். அதாவது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்க மேல இறக்கம் காட்டுறது. ஓகேவா? வாய்மைன்னா என்னன்னா உண்மை பேசுதல். ஓகேவா? இது எல்லாமே 5 சால்பு ஊன்றிய தூண். சால்புனா இதுதான் சான்றாண்மையை தாங்கி நிற்கும் தூண்கள் அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்கா சான்றாண்மை அப்படின்னு என்ன சொன்னேன்? நல்ல செயல்களை மட்டும் கடமையா செய்யற பண்புன்னு சொன்னேன்ல. ஸோ அன்பு வைக்கிறது, அதுக்கப்புறமேட்டு நான்னா ஏதாவது பழி வந்துருமோ பாவம் வந்துருமோன்னு பயந்து அதை எதுவுமே செய்யாம இருக்கிறது. ஒப்புரவுனா உதவி செய்தது. கண்ணோட்டம் அப்படின்னா தயவு காட்டுறது. ஓகேவா? கஷ்டப்படுறாங்க, நம்ம ஏதாவது உதவி செய்யலாம், அந்த மாதிரி பண்றது. வாய்மைனா உண்மை. ஸோ இது எல்லாமே தான் சான்றாண்மையை தூண்டி நிற்கிற தூணுன்னு சொல்றாங்க.
மீனிங் பாருங்க. பிறரிடம் அன்பும் பழிக்கு நாணுதலும் சமத்துவ எண்ணமும். ஒப்புரவுனா எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி என்றது, ஹெல்ப் பண்றது எல்லாமே. இரக்கமும் உண்மையும் சான்றாண்மையை தாங்கும் தூண்கள். ஓகேவா. நெக்ஸ்ட் அதுலயே இன்னொன்னு கொடுத்திருக்காங்க. சான்றாண்மையிலேயே இன்னொரு திருக்குறள் கொடுத்திருக்காங்க. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. இதோட மீனிங் பாருங்க. செயல் செய்பவரின் ஆற்றல் பணிவுடன் நடத்தல் அதுவே சான்றோருக்கும் பகைவரையும் நட்பாக்கும் கருவி. அதாவது இப்போ ஒரு ஒரு செயலை நீங்க செய்றீங்க அப்படின்னா அதை நீங்க பணிவா செய்யணும். இப்ப ஏதோ ஒரு வேலை செய்றீங்க அப்படின்னா, நான் இவ்வளவு வேலை செய்யறேன், நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்றத ரொம்ப அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாம பணிவோட இருக்கிறது தான் சான்றோருக்கு பகைவரையும் நட்பாக்கும் கருவி. நம்ம அந்த மாதிரி செஞ்சோம்னா நம்மளோட பகைவர் கூட நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அப்படின்னா என்னன்னா, வலிமை மிக்கவருக்கும் ஆற்றல் என்பது தம்மிடமும் மெலியார் செய்யும் தீங்கினையும் பொறுத்து பணிவது. ஓகே. இப்போ பேசிக்கா இங்க செயல் செய்பவரின் ஆற்றல் அப்படிங்கிறது எதை குறிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஒரு பர்சன். ஓகேவா. சொசைட்டில ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா அவங்க தப்பு செய்யலாம். ஓகேவா. ஆனா அவங்க இப்ப தப்பு செஞ்சா கூட அவங்களுக்கு கேட்க யாருமே இல்லை. அப்படிப்பட்டவங்க எந்த விதமான தப்பும் செய்யாம பணிவோட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பகைவர்கள் கூட அவங்களுக்கு நண்பராக்கிவாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா. செயல் செய்பவர் அப்படின்னா என்னன்னா, அவங்களால சில கெட்ட விஷயங்களை பண்ண முடியும், அவங்க கேட்க யாருமே இல்லை அப்படின்னா கூட அதை பண்ணாம பணிவோடு இருக்கிறது அதுவே சான்றோருக்கு பகைவரையும் நட்பாக்கும் கருவி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 7th ஒன் பாருங்க. ஊழி பெயரினும் தாம் பெயராரர் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். இதோட மீனிங் பாருங்க. ஊழி காலம் வந்தாலும் சான்றாண்மை என்னும் கடலுக்கு கரை போன்றவர் நற்பண்புகளிலிருந்து மாற மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஊழி பெயரினும் அப்படின்னா என்னன்னா, ஊழி அப்படின்னாலே கடல். ஓகேவா. கடலானது தரையிடையே நில்லாமல் பொங்கினும், ஆழினாத கடல். ஊழி அப்படின்னா கஷ்டகாலம். ஓகேவா. கஷ்டகாலம் வரும்போது யாருனாலும் இந்த அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தவறு செய்யறாங்க. கரெக்டா. ஊழி பெயரினும் அப்படின்னா கஷ்டகாலம் வரும்போது அவங்க அதுக்கேற்ற மாதிரி போறாங்க. தாம் பெயராரர். ஆனா சான்றோர்கள் அந்த மாதிரி போக மாட்டாங்க. ஓகேவா. ஸோ கஷ்டகாலம் வரும்போதும் தன்னோட எப்படி சொல்றது, எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கடல் போன்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. இன்னும் கிளியரா சொல்லணும்னா, எல்லா குணங்களும் நிறைய பெற்று அந்த குணங்கள் எல்லாம் தாங்கி நிற்கும் கடல் போன்ற தன்மையுடைய சான்றோர்கள் உலகமே மாறினாலும் தம்முடைய உறுதியான நிலையிலிருந்து மாற மாட்டார்கள். ஓகேவா. எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் கடல்ல எவ்வளவுதான் விஷயங்கள் நடந்தாலோ அது அலை அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் சான்றோர்கள் உண்மையாதான் இருப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா. ஊழி பெயரினும் தாம் பெயராரர். உலகமே மாறினாலும் தாம் மாறாம இருக்கிறது தான் சான்றாமைக்கு ஆழி எனப்படுவார். ஓகேவா. அடுத்தது நாணுடைமை அப்படின்றது. நாணுடைமைனா இழிவான செயல் புரிய நாணுதல். நாணுதல்னா பயப்படுதல். ஓகேவா. பிறர் நாண தக்கது தான் நாணான் ஆயின் அறம் நாண தக்கது உடைத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட மீனிங் பாருங்க. பிறர் வெட்கப்படும் பழிக்கு காரணமாய் இருந்தும் தான் வெட்கப்படவில்லை என்றால் அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும். பிறர் வெட்கப்படும் பழிக்கு காரணமாய் இருந்தும், பிறர் கஷ்டப்படுறது, வெட்கப்படுறதுன்னா இந்த மாதிரி ஏன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறது, அதுக்கு காரணமாய் இருக்கிறவங்க. ஓகேவா. நம்ம இப்படி அவங்களுக்கு பண்ணிட்டோமே அப்படின்னு வெட்கப்படாம இருக்கிறது அறம் அப்படின்றது என்னது, பேசிக்காவே நல்ல விஷயம். அறம் அவங்கள விட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. மற்றவர் பழி என்று மதிப்பதை தான் செய்ய வெட்கப்படாவிட்டால் அவனுடைய
அறம் அப்படின்றது வந்து இல்லறமோ துறவமோ அறச்செயல் பழிக்கத்தக்க இயல்புடையதாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ அறம் அப்படின்றது என்னன்னா இல்லறம்னா குடும்ப வாழ்வுல இருக்கிறது. அதே மாதிரி துறவரம்னா எல்லாமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி போயிடுறது. ஓகேவா? சோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவனை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு எச்சுச்சு இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விலகி நிக்கிறாங்க. ஓகேவா? அது பேசிக்காவே தப்பு தான். அந்த மாதிரி விலகி நிக்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு வெட்கப்படாம செய்யறது. ஓகேவா? வெட்கப்படாம செய்யறது வந்துட்டு அப்படி செஞ்சாங்க அப்படின்னா அறமே வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும் அப்படின்னு சொல்றாங்க. பிறர் நான் அப்படின்னா பிறர் பயந்து. ஓகேவா? அப்படி தக்கது அப்படின்னா அப்படிப்பட்ட செயல்களை தான் நானான் அவனா பயப்படாம. ஓகேவா? அவன் பயப்படாம ஆயின் அப்படி இருந்துச்சுன்னா அறம் நாண தக்கது உடைத்து அப்படின்னா அறமே பயந்து போய் அவனை விட்டு போயிடும், நல்லது அவனை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிறர் வந்துட்டு இந்த விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தானும் அந்த கெட்டதை வந்துட்டு செய்யாம இருக்கணும் அப்படின்றதா இதோட மீனிங். உழவு அக்ரிகல்ச்சர். ஓகேவா? சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு என்னன்னா பல தொழில்களால் இயக்கினாலும், பல தொழில்கள் இருக்கு இந்த உலகத்துல, எல்லாமே இந்த இயக்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலே போகும். அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் சாப்பாடு வேணும், ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணுவோம், அக்ரிகல்ச்சரை நோக்கி தான் போவோம். அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது. ஸோ உழவு தொழில எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் உழவு தொழில் தான் வந்துட்டு சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல சுழன்று ஏர் பின்னது உலகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பல தொழில்களால் இயங்கிடிடும் உலகம் ஏற்பிடித்தார் வழிவாயிற்று உலகம். ஓகேவா? சுழன்றும் அப்படின்னா என்னது பல தொழில் இயங்கினாலும். ஓகேவா? ஏற்கு பின்னாடிதான் உலகம் போகும். அதனால உழந்தும் உழவே தலை அப்படின்னா உழந்தும்னா என்னது கஷ்டப்பட்டாலும். ஓகேவா? பல வகை துன்பம் இருந்தாலும் உழவு தொழிலே வந்து சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் கடைசி திருக்குறள். உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அக்தாற்றது எழுவாரை எல்லாம் பொறுத்து மற்ற தொழில் செய்பவரையும் உழுபவரை தாங்கி நிற்பதால் அவரே உலகத்திற்கு அச்சாணி ஆவர். அதாவது ஒரு வீல் சுத்துறதுக்கு வந்து அச்சாணி ரொம்ப முக்கியம். அச்சாணினா ஒரு ஃபோர்க் மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு நம்ம வீலோட அந்த கட்டையில குத்தி வச்சா மட்டும்தான் அந்த வீல் வந்து அந்த கட்டையிலேருந்து வெளியே வராம அந்த மாட்டு வண்டியா இருக்கட்டும் எல்லா வண்டியா இருக்கட்டும் ஓடும். பழைய படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தரை பழி வாங்கணும்னா அந்த அச்சாணியை தான் எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாட்டு வண்டி உடஞ்சி போயிடும். ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னா பிற மற்ற தொழில் வேற யார் எந்த தொழில செஞ்சாலும் அவங்க எல்லாருமே தாங்கி நிற்கிறது அக்ரிகல்ச்சர் தான். ஓகேவா? ஸோ அதனால அவங்கதான் உலகத்தோட அச்சாணி போன்றவங்க அப்படின்னு சொல்றாங்க, உலகத்துல ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்றாங்க. உழுவார் உலகத்தாருக்கு. ஓகேவா? உழுவுறவங்க அக்ரிகல்ச்சர் பண்ற அந்த உழவர்கள் வந்து உலகத்தாருக்கு ஆணி அக்தாற்றுறது. ஆணி அப்படின்னா என்னது அச்சாணி மாதிரி. ஓகேவா? அச்சாணி போன்றவர்கள். அக்தாற்றுறது அப்படின்னா அவ்வுழவு தொழிலை செய்யாது. ஓகேவா? எழுவாரை எல்லாம் பொறுத்து அப்படின்னா மேலுள்ள எல்லோரையும் தாங்கி நிற்பதால் உழவு தொழில் செய்யறவங்க தான் எல்லாரையும் தாங்கி நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் லைக் எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் செகண்ட் லைனோட மீனிங் அடுத்தது ஃபர்ஸ்ட் லைனோட மீனிங் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.